நாளை சிறந்த நிலைக்கு முன்னேறுங்கள். உங்களில் சிலர் யாரும் பார்க்காத போர்களில் சண்டையிடுகிறீர்கள். உங்களில் சிலர் அரிதாகவே ஓய்வு பெறுகிறார்கள். உங்களில் சிலர் சரி செய்கிறீர்கள். ஆனால் ஆழமாக நீங்கள் இன்னும் அதிகமாக செய்ய தயாராக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நீங்கள் இந்த வாக்குறுதியை அளிக்காவிட்டால் உங்களில் யாரும் அடுத்த நிலையை அடைய முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு நாள், நான் நாளை சிறந்த நிலைக்கு முன்னேறுவேன். இன்று நீங்கள் வளர்ச்சிக்கு உறுதியளிக்கவில்லை என்றால் நீங்கள் நிலைநிறுத்தப்படுகிறீர்கள். நீங்கள் சராசரியாக இருக்க இவ்வளவு தூரம் வரவில்லை என்பது எனக்கு தெரியும். சராசரி என்பது உங்கள் டிஎன்ஏவில் இல்லை. சராசரி என்பது உங்கள் எதிர்காலம் அல்ல. சராசரி என்பது நிச்சயமாக ஒரு விருப்பம் அல்ல. நீங்கள் ஏற்கனவே நல்ல நிலையில் இருந்தாலும், நீங்கள் சிறந்தவராக இருந்தாலும் எப்போதும் மற்றொரு நிலை இருக்கும். ஆனால் அதே விஷயங்களை செய்வதன் மூலம், அதே தீவிரத்தில், அதே முயற்சியுடன் மற்றும் வெவ்வேறு முடிவுகளை எதிர்பார்ப்பதன் மூலம் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது. நீங்கள் இன்னும் அதிகமாக விரும்புகிறீர்களா? பிறகு நீங்கள் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும். வளர்ச்சிக்கு அசௌகரியத்தில் வாழ்கிறது. முன்னேற்றத்திற்கு வழி தேவை. மாற்றம் தியாகத்தை கோருகிறது. எனவே உங்கள் தரங்களை உயர்த்துங்கள். தடையை அமைக்கவும், பின்னர் அதை மீண்டும் உயர்த்தவும். குறுக்கு வழிகள் இல்லை. எந்த சாக்கு போக்குகளும் இல்லை. சோர்வாக இருக்கிறதா? சாக்கு போக்குகள் இல்லை. அவர்கள் உங்களை நம்பவில்லையா? சாக்கு போக்குகள் இல்லை. அவர்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசுகிறார்களா? இல்லை, சாக்கு போக்குகள். அவர்களால் உங்கள் தரங்களை பொருத்த முடியாவிட்டால் அவற்றை தளர்த்தவும். இன்னும் சாக்கு போக்குகள் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு அர்ப்பணிப்பு. சிறப்பாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும், ஞானியாக இருக்க வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும், சரியானதாக இல்லை, ஆனால் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த உறுதிப்பாட்டை எழுதி வைக்கவும், இலக்குகளை அமைக்கவும், காலக்கெடுவை சேர்க்கவும். அதை பற்றி மட்டும் பேசாதீர்கள், அதை பற்றி இருங்கள். ஏனென்றால் நீங்கள் உள்ளேயே இருந்தால், நீங்கள் உங்கள் அனைத்தையும் கொடுத்தால், நீங்கள் பிறந்த நபராக மாறுவதை இந்த பூமியில் எந்த சக்தியும் தடுக்க முடியாது. 1 வருடம் கழித்து மக்கள் உங்களை அடையாளம் காணக்கூட மாட்டார்கள். நீங்கள் சிரிப்பீர்கள். ஏனென்றால் எல்லாம் மாறிய தருணத்தை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள். நாளை சிறப்பாக மேம்படுத்த நீங்கள் முடிவு செய்த தருணம். ஜெய் ஹிந்த்.